இருக்கிறோமா? வண்டிகளோட டயர்கள் எல்லாம் எதுக்காக கருப்பு கலர்ல இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக கலர் கலரான சார்ஜர்கள் எல்லாம் இப்ப வருகிறது இல்ல? ஜப்பானை சேர்ந்த ஒரு குடும்பமே சேர்ந்து பண்ண வேலை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. ஒரு சிப்ப பருத்தி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்கள காப்பாத்துறாங்களா? இந்த உலகத்திலே எல்லாத்தோட மிகப்பெரிய பில்டிங் எதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இந்தியாவிலே மிகப்பெரிய பில்டிங் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நார்மலாவே நம்ம எல்லாரோட வண்டியோட டயரும் கருப்பு கலர்ல தான் இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா வண்டியோட டயரையும் ரப்பர்ல இருந்து தான் உருவாக்குறதுனால அதோட கலர் முதல்ல வெள்ளை கலர்ல தான் இருக்கும். ஆனா டயரை வெறும் பியூரான வெள்ளை கலர் ரப்பரை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்குனாங்கன்னா அது சீக்கிரமாவே தேஞ்சு போய் நாசமாக்கிருமா. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு கலர்ல தெரியுற இந்த ஒரு மெட்டீரியலை ஆட் பண்ணுவாங்க. இதை மெட்டீரியலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டயரோட கலரும் கருப்பு கலர்ல மாறிடும். அண்ட் டயரும் அதிகமான நாள் உழைக்கிற தன்மை உடையதா ஸ்ட்ராங் ஆகிருமா. இதனால தான் ரப்பரால உருவாக்கப்பட்ட டயரா இருந்தாலும் அது கருப்பு கலர்ல இருக்குது. நம்பர் 2, இப்போதைக்கு இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மால் எதுங்கிறத பார்த்தோம்னா அது கண்டிப்பா துபாய் மால் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரே மால்குள்ள கிட்டத்தட்ட 1200 கடைகள் இருக்குதாம். அண்ட் இந்த துபாய் மால் இருக்கிறது ஒரு பாலைவனத்துல இருந்தாலும் இந்த மால்குள்ள நீங்க ஐஸ்ல ஸ்கீயிங் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம துபாயில இன்னும் அதிகமான 70க்கும் அதிகமான ஷாப்பிங் சென்டர்ஸும் அவைலபிளா இருக்குது. அதனால தான் துபாய் ஷாப்பிங் கேபிட்டல் ஆஃப் மிடில் ஈஸ்ட்னு சொல்றாங்க. நம்பர் 3, 2010 டோக்கியோவை சேர்ந்த கொஞ்சம் கவர்மெண்ட் அதிகாரிகள் சேர்ந்து அவங்களோட முன்னாடி வேலை பார்த்த ஓல்ட் எம்ப்ளாயோட 101வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக சர்ப்ரைஸ் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தது அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அந்த வீட்ல இருந்த ஒரு பெட்ல ஒரு எலும்பு கூடு படுத்து கிடந்தது. அண்ட் அந்த ஆளும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டாராம். ஆனா அந்த இறந்து போனவரோட குடும்பக்காரங்க தான் பென்ஷன் பணம் வர்றது நின்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ஆள் இறந்து போனது வெளியே எங்கே தெரியாதபடிக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரியான மாஸ்டர் பிளான் எல்லாம் எங்க இருந்தா யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்பர் 4, ஒரு நேரத்துல அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ங்கிறது வெறும் புக் விக்கிற ஒரு கம்பெனியா தான் இருந்தது. அதாவது முன்னாடி எல்லாம் உங்களால அமேசான்ல இருந்து வெறும் புக் மட்டும் தான் வாங்க முடியும். அண்ட் அந்த டைம்ல அமேசான்ல யாராவது ஏதாவது புக் ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஆர்டரோட நோட்டிபிகேஷன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியறதுக்காக ஒரு பெல்ல வச்சிருப்பாங்களாம். ஆரம்ப காலகட்டத்துல எப்போது ஆர்டர் வரும் அதனால எப்போது பெல் அடிக்கும். ஆனா போக போக அமேசான் பாப்புலர் ஆக நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல பெல் அடிக்க தொடங்கிட்டு இதனால ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கடுப்பாகி அந்த பில்லிங் சிஸ்டம் நீக்கிட்டாங்களாம். ஆனா இன்னைக்கு அதே அமேசான்ல தான் A to Z எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்குது. ஆனா இன்னைக்கு அதே அமேசான்ல அதே ஆர்டர்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டெக்னாலஜிகள்ல இருந்து ரோபோட்கள் முதற்கொண்டு அங்க வேலை பார்க்குதாம். நம்பர் 5, ஒரு நார்மலான ரெயின்போ கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போது ஃபாக் போ எப்படி இருக்கும்ங்கறத பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த போட்டோ பாருங்க. ஃபாக் போ பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது ரெயின்போ போல கலர்ஃபுல்லா இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளா பார்க்கிறதுக்கு புகை போல தெரியும். இதனால தான் இத ஃபாக் போன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட இந்த புகை போஞ்ச தோற்றம் காரணமா இதுக்கு கோஸ்ட் போங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோஸ்ட் போ பார்த்திருக்கீங்களா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 6, சைனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதை விட்டு வெளியே வர முடியாம இருந்த ஒரு 37 வயசான ஆளுக்கு குடிப்பழக்கத்தை விட வைக்கிறதுக்காக அவரோட உடம்புல ஏதோ ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணாங்களாம். அண்ட் அந்த சிப் இம்ப்ளான்ட் சர்ஜரி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு. அண்ட் இந்த உலகத்திலே அந்த ஆளு தான் இந்த மாதிரி சிப் பொருத்தப்பட்ட முதல் ஆளா இருக்கிறாரு. அண்ட் ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த சிப் வச்சதுக்கு அப்புறம் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. நம்பர் 7, ஒரு முறை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பூவோட இமேஜ் பாருங்க. இந்த பூவோட பேரை தான் நேக்கட் மேன் ஆர்ச்சிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நேம் இதுக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதோட இந்த வியர்டான ஷேப்பை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பூவை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு நியூடான ஹியூமன் ஷேப்ல இருக்கும். உண்மையாவே இதை பாக்குறதுக்கே ரொம்ப வியர்டா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இயற்கையில இந்த மாதிரி நம்மளால நம்ப முடியாத என்னமோ நிறைய விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. நம்பர் 8, உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் துபாயில இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த பில்டிங்கோட பேர் தான் புர்ஜ் கலிஃபா. அண்ட் நம்ம இந்தியால எல்லாத்தோட பெரிய பில்டிங் எதுவா இருக்கும் எங்க இருக்கும்ங்கறதை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனாலும் இந்த ஒரு இமேஜ் பாருங்க. இந்த பில்டிங் தான் இந்தியால எல்லாத்தோட மிகவும் பெரிய பில்டிங்கா இருக்குது. இந்த பில்டிங்கோட பேர் தான் தி 42 அண்ட் இது கொல்கத்தால இருக்குது. அண்ட் இந்த பில்டிங்கோட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 249 மீட்டர்ஸ் உயரமா இருக்குமா. நம்பர் 9, இந்த உலகத்துல 89 அண்ட் 98 என்கிற பெயர்லயும் ஒரு விதமான பட்டர்ஃபிளைகள் வந்துட்டு வருது. இந்த பட்டர்ஃபிளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பெயர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த பட்டர்ஃபிளைகளோட ஒரு ரெக்கையில 89 சொல்லி எழுதி இருக்கும். அண்ட் இன்னொரு ரெக்கையில 98 சொல்லி எழுதி இருக்குமா. நம்பர் 10, ஒருவேளை நீங்க ஒரு நாய்க்குட்டியை உங்களோட வீட்டுக்கு கொண்டு வர விரும்புனீங்கன்னா அந்த நாய்க்குட்டியை உங்களோட வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான சரியான நேரம் அந்த நாய்க்குட்டி பிறந்து 8ல இருந்து 12 வாரங்கள் ஆகி இருக்கணுமா. ஏன்னா ஒரு நாய்க்குட்டியும் ஹெல்த்தியா வளர்றதுக்கு இத்தனை வாரங்களாவது அதுக்கு தாய்ப்பால் தேவைப்படும். நம்பர் 11, இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல ஒரே நாள்ல 3 பிரசிடென்ட்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா ஒரு முறை மெக்சிகோல நடந்திருக்குது. 19 பிப்ரவரி 1913ல பிரான்சிஸ்கோ மெடேரோ பிரசிடென்ட் பதவியில இருந்து நீங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு மணி நேரத்துல பெட்ரோ லாஸ்கோரின் என்கிற இவரு பிரசிடென்ட் ஆகி இருக்கிறாரு. ஆனா இவரும் அதுல இருந்து 26 நிமிஷத்துக்குள்ள ராஜினாமா வாங்கிட்டாராம். அதுக்கப்புறமா விக்டோரியானோ ஹியூரெட்டா என்கிற இவரு பிரசிடென்ட் ஆகி இருக்கிறாரு.